ராகுல் காந்தி தவறான செய்திகளை வெளியிட்டு மக்களை தவறாக வழிநடத்துறாரு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம். சார் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தர முடியுமா அவரால் அப்படின்னு கேள்வி. எஸ் எஸ் அதுக்கு அதாவது ஆளுங்கட்சியினோட ஒரு அடியாள எலெக்ஷன் கமிஷன் ஆகிடுது சார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு டெஃபினட்டாக சொல்கிறேன் சார். அது அடியாடி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அஃபிடவிட் ஃபைல் பண்ணுமா? அவர் சொல்கிறது உண்மை அப்படின்னா மனசாட்சிப்படி சொல்கிறாரு அப்படின்னா கையெழுத்து போட்டு தரட்டும் சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இங்கே பேசுகிறேன்னு நான் பார்லிமெண்ட்லேயே பேசினேன், இந்த விஷயத்தை பற்றி பார்லிமெண்ட்லேயே பேசினேன். நான் பார்லிமெண்ட் மெம்பராக ஆகும்பொழுது நான் நம்ம கான்ஸ்டியூஷன் புக் மேலே உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தான் நான் வந்து எம்பியாக ஆகியிருக்கிறேன். இதுக்கு மேலே நான் வந்து என்ன அஃபிடவிட் கொடுக்கணும். உன்னோட பேப்பர், இப்போ உங்கள்கிட்ட இருக்க ஒரு பேப்பர் இருக்குது, கையில் வச்சுட்டுருக்கேன் பேப்பர்னு வச்சுங்க. அந்த பேப்பரை எனக்கு கொடுக்குறீங்க. இந்த நான் அதுலேருந்து பல குற்றங்கள் குறைகள்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து தப்பான நீங்கள் விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. அஃபிடவிட் நீங்கள் ஒன்று கொடுக்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லுங்கள். நான் இல்லைன்னு சொன்னால் 3 வருஷம் உன்னை உள்ளதெடுவேங்கிற மாதிரிலாம் பேசுகிறதுங்கிறது ரொம்ப அயோக்கியத்தனமானது. அதாவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி 3 வருஷம் உள்ள தள்ளுவாங்கிறது அப்படிங்கிறது அது சரியான இதில் அவங்க சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும், அது ஆதாரங்களை கொடுக்கணும், இல்லைன்னா சட்ட ரீதியாக நாங்கள் போனோம்னா 7 வருஷம் சிறையில் இருக்கிற மாதிரிலாம் வரும் அப்படின்னு எச்சரிக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் பண்ணுவாங்க சார். அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி பிஜேபியினுடைய அடியாளாக மாறி போயிடுது. இப்போ சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ் இது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தது. போக எலெக்ஷன் கமிஷன் இந்த அளவுக்கு தரம் தாழ்த்து போய் ஒரு இண்டிபெண்ட் பாடி, அது யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிற எலெக்ஷன் கமிஷனர் வரணும்னு பார்த்தா முன்னாடி யார் வச்சுருந்தாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஒன்று, எதிர்கட்சி தலைவர் ஒன்று, ஆளுங்கட்சியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதை மாற்றி பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அதை தாண்டி அவங்க 2 யார் இந்த மந்திரி சபையிலேருந்து ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்களோ அவங்கள போடுறது, அல்லது எதிர்கட்சின்னு ஒன்று போட்டு வைக்கிறது, அவங்களாம் டிசைட் பண்ணோம். அப்போ 2 ஆளுங்கட்சி, எதிர்கட்சி ஒன்று. 2 ஆளுங்கட்சி யாருக்கு மெஜாரிட்டி இருக்குது? அந்த 2 பேருக்கு தான் இருக்குது. அப்போ வேணுங்கிறவனை தானே போட்டு வச்சுருக்கான். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேலி சித்திரங்கள் அதெல்லாம் பார்த்தா எலெக்ஷனை திருடுகின்ற எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவர் தான், மகாராஷ்டிரா திருடினவர் இவர் தான், அவர் படத்தை யாரோ ஒருத்தர் படத்தை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேவலமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு கொலை நடுங்காது.